வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இப்படியும் ஒரு மனிதனா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்று பொட்டல்புதூர் வங்கி கிளையின் ஊழியர்கள் 3 பேர் முகத்திலும் சந்தோஷ ரேகைகள் பரவி இருந்தாலும் அதையும் மீறி ஒருவித மனசஞ்சலமும் காணப்பட்டது. ஆம், தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த பதவி உயர்வு பட்டியலில் அந்த 3 ஊழியர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தனதான் சந்தோஷத்திற்கான காரணம். அந்த பட்டியலில் நெல்லை நாயகம் என்ற ஊழியரின் பெயர் விடுபட்டிருந்ததுதான் சஞ்சலத்திற்கான காரணம். பதவி உயர்வுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்ற நாளிலிருந்தே பதவி உயர்வு கிடைக்கப்பெற்ற 3 பேருமே எனக்கு எங்கே ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் ஒன்று நமக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதோ இல்லையோ, கண்டிப்பா நெல்லை நாயகத்துக்கு கிடைக்கும் என்று அவ்வப்போது ஒருவரிடம் ஒருவர் பேசிக்கொள்வதுண்டு. இவர்கள் பேசிக்கொள்வதை பற்றியெல்லாம் நெல்லை நாயகம் தன் காதில் வாங்கி கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என தன் வேலையே கண்ணாக இருப்பார். இரவு பகல் பாராமல் இந்த வேலைதான் அந்த வேலைதான் என்று பாகுபாடு இல்லாமல் கொடுக்கப்பட்ட எந்த வேலையையும் கொடுத்தவரோ அடுத்தவரோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு சரியாக செய்து முடித்து கடமை வழியே கடவுளை காண்பவர்தான் நெல்லை நாயகம். இவருடன் பணிபுரியும் ஊழியர்கள் எத்தனை பேர் விடுப்பில் சென்றாலும் அத்தனை பேரின் வேலையையும் இவர் தலையில் கட்டிவிடுவார் கிளை மேனேஜர் துரைராஜ். இப்படி அடிக்கடி அடுத்தவர் வேலையை இவர் தலையில் கட்டுவதாலோ என்னவோ பணியில் சேர்ந்து 4-5 வருடங்களுக்குள் நெல்லை நாயகத்தின் தலை பொட்டல் தலையாகிவிட்டது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை நன்கு உணர்ந்து வைத்திருந்த நெல்லை நாயகம் அந்த கிளையின் வாடிக்கையாளர்களின் உணர்வை தம் உயிரினும் மேலாக மதிப்பவர். அவர்களின் தேவையறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதில் அவருக்கு நிகர் அவரே. இவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் விடுப்பில் சென்றிருந்தாலோ அல்லது அலுவலக வேலையாக வெளியே சென்றிருந்தாலோ, சரி சார் வரட்டும் பார்த்துக்கிடலாம், அவருதான் நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக கோபப்படாமல் பதில் சொல்லுவார் என்று சொல்லி அப்படியே திரும்பி செல்லும் வாடிக்கையாளர்கள் அதிகம் உண்டு. இதை பார்த்து உடன் பணிபுரியும் சக ஊழியர்கள், நெல்லை நாயகம் இந்த பிரான்ச்சே உன்னை நம்பிதான்ப்பா இருக்கு பார்த்துக்கோ என்று அவ்வப்போது கேலியும் கிண்டலும் செய்வதுண்டு. தேவைப்படும் போதெல்லாம் சுற்று வட்டார மக்களுடன் கனிவாக பேசி கணிசமான வைப்பு தொகை திரட்டி கொண்டு வருவது இவருக்கு கைவந்த கலை. நெல்லை நாயகத்தால் எனக்கு இந்த டெபாசிட் கேன்வாஷிங் வேலையே இல்லாமல் போய்விட்டது என்று நெல்லை நாயகத்தின் பங்களிப்பை அடிக்கடி நினைவு கூர்ந்து 4 பேர் மத்தியில் அவரை பாராட்டுவார் மேலாளர் துரைராஜ். இப்படி தன்னலம் கருதாது கிளையின் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் நெல்லை நாயகத்திற்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டுமென நினைத்தார் மேலாளர். அதற்காக வருடந்தோறும் நிர்வாகத்திற்கு அனுப்ப வேண்டிய ஊழியர்களை பற்றிய இரகசிய படிவத்தில் மற்ற ஊழியர்களுக்கு வழக்கமான பதவி உயர்வு வழங்கவும், நெல்லை நாயகம் செய்யும் பணிகளையும் அவர் வாடிக்கையாளர்களுக்கு செய்யும் சேவையையும் பக்கம் பக்கமாக பட்டியலிட்டு அவருக்கு மட்டும் வழக்கமான பதவி உயர்வுடன் இன்னொரு பதவி உயர்வு என 2 பதவி உயர்வு அளிக்க நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்தார். இப்படி அந்தந்த மேலாளர்களால் அனுப்பப்பட்ட எந்த பரிந்துரையும் நிர்வாகம் இதுவரை பரிசீலித்ததில்லை. பரிந்துரைக்கப்படும் ஊழியரான நெல்லை நாயகத்தை பற்றியும் பரிந்துரை செய்யும் மேலாளர் துரைராஜை பற்றியும் பல நல்வழிகளில் நன்கு அறிந்த நிர்வாகம் பல சுற்று விவாதத்திற்கு பிறகு வங்கி வரலாற்றின் முதன்முறையாக நெல்லை நாயகத்திற்கு 2 பதவி உயர்வு அளிக்க முடிவு செய்தது. இதற்கான உத்தரவை வழக்கமான பதவி உயர்வு பெறுவோரின் பட்டியலில் சேர்க்காமல் இந்த பட்டியல் வெளியாகும் தேதியிலிருந்து 1 வார காலம் கழித்து தனி உத்தரவாக அனுப்பவும் முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவின்படிதான் முதலில் வந்த 3 பேரின் பதவி உயர்வு பட்டியலில் நெல்லை நாயகம் பெயர் இடம்பெறவில்லை. ஆனாலும் பதவி உயர்வு பெற்ற 3 பேரையும் நெஞ்சார வாழ்த்த தவறவில்லை நெல்லை நாயகம். நிர்வாகத்தின் முடிவை தெரிய வாய்ப்பில்லாத மேலாளருக்கும் ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு பட்டியலை பார்த்தவுடன் ஒன்றும் புரியவில்லை. தங்களுக்கு எப்படி பதவி உயர்வு கிடைத்தது என்பதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நெல்லை நாயகத்திற்கு ஏன் கிடைக்கவில்லை என்பதை பற்றியே இந்த 3 பேரும் ஒருவருக்கொருவர் விவாதித்து கொண்டிருந்தனர்.
மேலாளர் துரைராஜும் 2 ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தோம். அப்படி யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அட்லீஸ்ட் வழக்கமாக கொடுக்குற ஒரு ப்ரமோஷனாவது கொடுத்துருக்கணுமே, ஏன் கொடுக்கல என்ற ஒரு விதமான குழப்பத்தில்தான் இருந்தார். இப்படி சஞ்சலத்தில் இருந்த அனைவரும் சேர்ந்து நெல்லை நாயகத்திற்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டிய ஒரு படிவத்துடன் நெல்லை நாயகத்தை அணுகிய மேலாளரிடம், என்னை ஏன் தொல்லை பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, மாங்குன மாடா உழைச்சா எனக்கு மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னு. இந்த படிவத்தை எங்கேயாவது குப்பையில் கொண்டு போய் போடுங்க, அல்லது ப்ரமோஷன் கிடைச்சவங்க கிட்ட கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க என்று பதவி உயர்வு கிடைக்கப்பெறாத ஓர் ஊழியர் ஆதங்கத்தின் கத்துவது போல் அல்லாமல், இதோ 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சார், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே டிஸ்பேச் பண்ணிடுறேன் சார் என்று சற்று மனம் கலங்காமல் என்றும் உள்ள அதே ஆர்வத்துடன் நெல்லை நாயகம் சொன்னபோது, இவருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்ற எண்ணம் மீண்டும் மேலாளரின் மனதில் உதித்தது. பதவி உயர்வு வந்து ஏறக்குறைய 1 வாரம் ஆன நிலையில் ஒரு நாள் நெல்லை நாயகத்தின் பதவி உயர்வு உத்தரவு மேலாளர் கைக்கு வந்து சேர்கிறது. அதை பார்த்து ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்ட மேலாளர் நெல்லை நாயகத்தையும் மற்ற ஊழியர்கள் அனைவரையும் தன் அறைக்கு அழைத்து செய்தியை சொல்லி நெல்லை நாயகத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அனைவரின் வாழ்த்துக்களையும் பெற்ற நெல்லை நாயகம் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த 5வது நிமிடத்தில் வழக்கம் போல் தன் பணிகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். பதவி உயர்வு கிடைக்காத போது இருந்த மனநிலையை பற்றியும் 2 பதவி உயர்வு ஒரே சமயத்தில் கிடைத்திருக்கும் இத்தருணத்தில் உள்ள மனநிலையை பற்றியும் சக ஊழிய நண்பர் ஒருவர் கேட்டதற்கு, ஒன்று கிடைக்காத போது அதிகம் கவலைப்படுபவனும் நான் இல்லை, கிடைக்கும்போது அதிகம் சந்தோஷப்படுபவனும் நான் இல்லை என்று பட்டென பதிலளித்தார் நெல்லை நாயகம். இந்த விஷயத்தில் இவரை போல் நம்மால் இருக்க முடியாது என்றாலும் இவரை போல் நாமும் நம் கடமையை சரிவர செய்யலாம் அல்லவா? இந்த கதை நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே, முயற்சி திருவினையாக்கும். இந்த மாதிரி நம்ம கடமையை நாமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அது நிச்சயம் ஒரு நாள் வெற்றியின் வழியில் நம்மை கொண்டு சேர்க்கும். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஸ்ரீ தமிழ் கதை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.